பிரபஞ்சம் விஞ்ஞானம் என்ற ஒரு கோட்பாட்டையும் வல்லவை வெல்லும் என்ற விஷயத்தை உள்ளடக்கியதாக இருக்கின்றது. புலி, சிங்கம் போன்ற வலிய விலங்குகள் தன் வல்லமையால் தன்னை விட வல்லமை குறைந்த விலங்குகளை கொன்று தன் உணவை, பசியை தீர்த்து கொள்வதாக இருக்கின்றது. ஆனால் அவை நல்லவையாக இருக்க வேண்டும் என்பது கிடையாது. நீ நல்லவையாக இருந்தால்தான் உனக்கு இதெல்லாம் கிடைக்கும் என்ற கோட்பாடு விஞ்ஞானத்திடம் இல்லை, சயின்ஸ் கிட்ட கிடையாது, பிரபஞ்சத்துக்கிட்ட கிடையாது. பிரபஞ்சம், விஞ்ஞானம், சயின்ஸ், வல்லமை வெல்லும் என்பதெல்லாம் ஒரு கட்சியில் இருக்கின்றன. கடவுள் அமானுஷ்ய சக்தி உடையதாக நல்லவை வெல்லும் என்ற கோட்பாடை கொண்டதாக இருக்கின்றது. நீ நல்லவனாக இருந்தால், பாவ புண்ணியங்களை பார்த்து செயல்பட்டால் அதன்படி உன்னுடைய நல்லவைகள் நடக்கும், அதன்படி உனக்கு நியாய தர்மங்கள் கிடைக்கும், அதன்படி உனக்கு வெற்றிகள் கிடைக்கும், அதன்படிதான் உனக்கு உணவு கிடைக்கும் என்பதை உட்கொண்டதாக கடவுள் கருத்துக்கள் இருக்கின்றன. பிரபஞ்சம், யூனிவர்ஸ் என்பதை நாம் விஞ்ஞான ரீதியாக, சயின்ஸாக பார்க்க வேண்டும். வல்லமையே வெல்லும் என்ற தத்துவத்தை உள்ளடக்கியது. நல்லது இல்லாவிடினும் நேர்மை இல்லாவிடினாலும் வல்லமை வெற்றிருந்தால் ஜெயித்து விடுவாய் என்பதுதான் பிரபஞ்சம். தந்திரங்கள், ஸ்ட்ராட்டஜிகள் வஞ்சகமாய் ஜெயிப்பதாக இருக்கின்றது இப்பிரபஞ்சம். உதாரணத்துக்கு, திருடன் இன்று முழுவதும் ஒரு வீட்டின் முன் நின்று கொண்டு அவ்வீட்டவரின் ஆல்ஃபா மைண்டோடு இன்று இவர் கதவு பூட்ட மறந்துவிட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தால் மறந்து விடுவார். அதுதானே பிரபஞ்சம், ஈர்ப்பு விதி. ஸோ உன்னுடைய தந்திரத்தால் நீ ஜெயிக்கலாம். 5 முறை எழுதுங்கள் உங்கள் பேங்க் பேலன்ஸ் 5 லட்சம் இருக்கின்றது என்று. உங்களுடைய உண்மையில் உங்களுக்கு அத்தகைய பணம் வந்து சேர்ந்துவிடும். இந்த கொள்கையெல்லாம் பிரபஞ்சம் தோன்றிய போது இருந்த கொள்கைகளாகும். பிரபஞ்சம் எப்பொழுது தோன்றியதோ அப்போதென்றே தோன்றிவிட்டது வல்லமை ஜெயிக்கும் என்று. உன்னுடைய தந்திரங்களால் நீ ஜெயித்து விடலாம், உன்னுடைய சூழ்ச்சியால் நீ ஜெயித்து விடலாம். அங்கு நேர்மை தேவையில்லை, அங்கு எந்த ஒரு நல்ல விஷயங்களும் தேவையில்லை. நீ மட்டும் தந்திரமாக செயல்பட உன்னுடைய மூளையை நீ செயல்படுத்தினால், நீ வல்லமையாக இருந்தால் நீ யாரையும் ஜெயிக்கலாம். மற்ற விஷயங்களை, மற்ற உலகத்தினரை நீ உனக்கு கீழே வைத்து கொள்ளலாம். யார் யார் எதை செய்ய வேண்டும், யார் அனுபவிக்க வேண்டும், யார் சுகமாக இருக்க வேண்டும், யார் சுகத்தை அனுபவிக்கக்கூடாது என்பதையெல்லாம் கூட நீ உன்னுடைய மாஸ்டர் பிளான் செய்து நீ உன்னுடைய வல்லமையால் இவ்வுலகை ஜெயிக்கலாம் என்பதாக பிரபஞ்ச சக்திகள் இருக்கின்றன. நீ நல்லதே நினை, உனக்கு நடக்கும். கிடைக்கும் என்று நினை, நடக்கும். ஒப்புக்கொள்கிறேன், அதெல்லாம் நடக்கின்றது தான். உண்மையில் பிரபஞ்ச சக்தி என்பது நாம் மனதில் வீட்டில் நெகட்டிவ் விஷயங்களை பேசாமல் பாசிட்டிவ் விஷயங்களே நினச்சிட்டு இருந்து நம்ம அடைய போகிற இலக்கப்பட்டு நாம் நினச்சிட்டு இருந்தால் நம்மளுக்கு அது கிடைப்பதாக இருக்கின்றது என்று பிரபஞ்ச சக்தி இருக்கின்றது. அவற்றில் எந்த மாற்று கருத்தும் நான் சொல்லவில்லை. அப்படியெல்லாம் கிடையாது என்றே நான் வாதிடவில்லை. நிச்சயமாக நடக்கத்தான் செய்கிறது. நிச்சயமாக நல்லவைகளை பற்றியுமே பேசிக்கொண்டிருந்து நல்லவை பற்றியுமே நினைத்து கொண்டிருந்தால் அவை நடக்கத்தான் செய்கிறது. எனக்கும் பல உதாரணங்கள் இருக்கின்றன. நிச்சயமாக நானும் அவற்றை உணர்ந்திருக்கின்றேன். திரும்ப நாம் நல்ல விஷயங்களை நினைத்து கொண்டிருக்கும் பொழுது இலக்கை மட்டும் நினைத்து கொண்டிருந்தால் அந்த இலக்கை போய் சேருவதற்கு ஏதுவாக அது எப்படி நடந்து முடிந்தது என்றே தெரியவில்லை. உதாரணத்துக்கு, என்னுடைய சொந்த அனுபவத்தில் டெய்லியே நான் அரசமரத்தடியில் போயிட்டு டெய்லி நான் விளக்கேற்றுறேன். காலையில் ரொம்ப ஒரு 6 மணிக்குள்ளேயே நிறைய ஒரு 2-3 வத்திப்பட்டி போட்டுக்கிட்டு இருப்பேன். நான் மறந்துடுவேன், திடீர்னு காலி ஆகிடும்ன்றதுனால 2-3 போட்டு வச்சுருப்பேன். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த 2ம் காலி ஆகிடுச்சு, 2 பேக்கெட்டுமே. இன்றைக்கி நான் போயிட்டு விளக்கு ஒரு 2 days பேக் ஏற்றும்போது நான் என்ன நினைக்கிறேன்னா, வத்தி குச்சி போயிட்டு வீட்டில் போயிட்டு எடுத்துகிட்டு வரலான்ற எண்ணமும் இல்லை. இன்றைக்கி ஒரு நாள் போனால் போது, அந்த ஏற்றாமல் கூட விட்டுடலாம் பரவாயில்லன்ற எண்ணமும் இல்லை. அந்த 2 வீலரை கொஞ்சம் தூரம் ஒரு 2 ஸ்ட்ரீட் போனோம்னா உங்களுக்கு போயிட்டு ஒரு வத்திப்பட்டியை கடையில் போய் வாங்கிட்டு வந்துடலான்ற எண்ணமும் இல்லை. யாராவது வருவாங்க, கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணோம்னா யாராவது வந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட வாங்கிக்கலான்னும் இல்லை. எப்படியாவது ஏற்றிடணுன்னு மட்டும் என் மைண்டில் இருக்குது. ஆனால் வத்தி குச்சி கிடையாது. நான் என்ன பண்ணுறேன், அந்த பிள்ளையாரோட அந்த மூடி போட்டிருக்கிற அந்த கிரில் இது மாதிரி போட்டு மூடி பூட்டியிருக்காங்க, அதுக்கு வழியாக ஒரு நீளமாக ஏதாவது குச்சி ஒரு தேடி எடுத்து அதை அது உள்ளே எரிஞ்சிக்கிட்டு இருக்க அந்த விளக்குலேருந்து எடுத்து ஏற்றிடலான்னு ட்ரை பண்ணுறேன். பாதியில் ஞாபகம் வருது, இன்கேஸ் அந்த குச்சி பாதியில் உள்ள துணி மேலே பிள்ளையார் மேலே விழுந்துட்டா என்ன ஆகுறதுன்னு ஒரு பயம் வருது. அப்போ என்ன பண்ணுறேன், இன்னும் கெட்டியாக அதை பிடிச்சிட்டு பண்ணுறனோ தவிர அந்த ஆப்ஷன் நான் கைவிடவே இல்லை. அதை பண்ணிகிட்டே இருக்கேன். மறுபடியும் அது ஒன்றும் வேலைக்கு ஆகலை. அது கொஞ்சம் தூரம் எரியுது. நான் அதை வெளியில் எடுக்கிறதுக்குள்ளே அந்த காற்று பயங்கரமாக அரசமரத்தடி காலையில் 6 மணிக்கு நல்ல காற்று நின்று போகுது. என்ன ஆச்சரியம்னா, அங்கே சுற்றி இருக்கிற அந்த அரசமரத்தடி சுற்றி இருக்கிற மண்ணில் ஊதுவத்திங்க உங்களுக்கு குத்தி வச்சுருக்காங்க. ஊதுவத்தி குத்தி வச்சுருக்கலாம், அதில் ஒரு நியாயம் இருக்குது.
இல்லைன்னா வத்தி குச்சிக்கு கீழெல்லாம் எங்கன்னா எரிஞ்சு போயிருந்ததுதானா உங்களுக்கு யாராவது ஏற்றும் போது கீழே தவறி விழறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதில் ஒரு லாஜிக் இருக்குது. ஆனால் என்னென்னா ஒரே ஒரு குச்சி மட்டும் உங்களுக்கு இது ஸ்கையை ஃபேஸ் பண்ண மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு இடத்துல நட்டு வச்சுருக்கு. ஒன்று தான், அது பார்த்தாலே தெரியுது. என் கண்ணில் அது ஸ்ட்ரெயிட்டாக நான் படணுன்னே படுது. அந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக ஒன்று எரியாத ஒரு குச்சியை அப்படி குத்தி வச்சுருக்குது. மேலே பார்த்து ஒரு மண்ணில் குத்தி வச்சுருக்குது. சம்மந்தம் இல்லை, அது ஒன்றே ஒன்று. அது வந்து எனக்கு பிரபஞ்சம் தான் கொடுக்குதுன்றது எனக்கு க்ளீனாக புரியுது. அது என்ன பண்ணுறேன், அது ஒன்று எடுத்து அந்த ஒன்று தான், இல்லைன்னா அந்த காற்றுல அணைஞ்சிச்சானா போச்சு. அந்த ஒன்று, அது கிடைக்கப்பட்ட அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கணும். நான் ரொம்ப ஈகர்னஸோடு நான் அப்படி தான் பண்ணி ஆகணும், நான் கடைக்கு போய் வாங்க மாட்டேன், நான் இப்படியே அதை செஞ்சு ஆவேன் அப்படின்ற எண்ணம் என் மைண்டுக்குள்ளே இருக்குது. இதை இன்றைக்கி மட்டும் போனால் போது விட்டுடலான்னு எனக்கு இல்லை. என்னுடைய அந்த ஈகர்னஸ் என்ன பண்ணுறது, ஒரு வாய்ப்பை கொடுக்குது எனக்கு, ஒரு குச்சி மட்டும். அது வந்து நிச்சயமாக கீழே எங்காவது எரிஞ்சு போயிருந்தால் அதை நான் சாதாரணமாக எடுத்துகிட்டு இருப்பேன். யாராவது போட்டுட்டு போயிருப்பாங்க, ஒரு குச்சி எடுக்கும்போது ஒன்று தவறி கீழே விழுந்துருக்கு. ஒன்று சம்மந்தம் இல்லாத அது ஒரு மண்ணில் நட்டு வச்சுருக்கு. அதை வந்து எடுத்து அந்த கண்ணாடி பாக்ஸ் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க அங்கே, அதுக்குள்ளே போயிட்டு அந்த ஒன்றுத்துலேயே ஏற்றி ஆயிடணும். நம்ம அதை வந்து விடக்கூடாது. அது பிரபஞ்சம் நமக்கு கொடுத்துச்சு, கடவுள் நம்மளுக்கு கொடுத்துட்டாரு, அதை நம்ம ஏற்றாமல் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்னா, கரெக்டாக அது வந்து அந்த காற்றுல அணையாத மாதிரி அந்த கண்ணாடி பாக்ஸ்க்கு உள்ளே வச்சுட்டு ஏற்றிடுறேன். ஸோ நான் வந்து பிரபஞ்சத்தை வந்து சொல்கிறது வந்து நம்ம நினச்சோம்னா, அந்த இலக்கை நோக்கி நம்ம பயணித்தோம்னா, நம்ம அதே எண்ணமாக இருந்தால் நம்மளுக்கு கிடைக்கும்ன்ற விஷயத்தை வந்து நான் இல்லைன்னு சொல்லலை. அது நடக்கத்தான் செய்யும். அது எந்த அளவுக்கு சத்தியமான உண்மையோ அந்த அளவுக்கு கடவுள் சக்தின்றதும் கூட மகா சத்தியமான உண்மை அதுவும் இருக்குது. பிரபஞ்சம் தோன்றினப்போ உங்களுக்கு வெறும் பிரபஞ்சமே இருந்தது. அப்போ இந்த வல்லமை ஜெயிப்பதாக இந்த இந்த பாசிட்டிவ் விஷயங்களை மட்டுமே இருந்தது. கடவுள் என்ன செய்தார் என்றால், இந்த பிரபஞ்சம் வல்லவை ஜெயிப்பதாக இருப்பதில் அவருக்கு விருப்பமில்லை. ஆகவே நல்லவை ஜெயிக்க வேண்டும் என்பதில் அவருக்கு ஈடுபாடு இருந்ததால், அதாவது அதர்மம் செய்யாதவன், உயிர்களை கொல்லாதவன், துரோகம் செய்யாதவன், ஏமாற்றி பிழைக்காதவன், பெண் பாவம் செய்யாதவன், சிசுவதை செய்யாத தண்டனைகள் பெறமாட்டான், இன்பம் அனுபவிப்பான் என்பது கடவுள் கூற்றாகவும் இருந்தது. ஆனால் அந்த கடவுள் சக்தியும் கூடத்தான் இந்த பிரபஞ்சத்தில் தான் கலந்துள்ளது. அதுவும் மகா சத்தியமாக இருக்கின்றது. ஆகையால் நல்லதே உச்சரித்தால், பாசிட்டிவாக வார்த்தைகளை சொன்னால் உனக்கு கிடைச்சிடும் அப்படின்ற இந்த பிரபஞ்ச விஷயம் பற்றி நான் ஒப்புக்கொள்கிறேன். கடவுள் பிரபஞ்சத்தோடு கலக்காத ஒரு வேளை இருந்திருந்தா, கடவுள் என்ற சக்தி ஒரு வேளை இல்லாமல் இருந்திருந்தா, இந்த வல்லமை மட்டுமே ஜெயிப்பதாக இருந்திருக்கும், வெற்றி நடை போட்டிருக்கும். ஆனால் கடவுள் என்ற அமானுஷ்யம் போன ஜென்மத்தில் உன்னுடைய மூதாதையார் செய்த தவறுகள், உன் அப்பா அம்மா செய்த தவறுகள், நீ செய்த தவறுகள், அதற்கேற்ற இந்த வாழ்வு இருக்கும், அதற்கேற்ப உன்னுடைய பிறப்புகள் இருக்கும், அதற்கேற்ப உன்னுடைய தண்டனைகள் இருக்கும் என்று அவர் ஏற்படுத்தி இருக்கின்றார். ஆகவே நீ போன ஜென்மத்தில் நீங்கள் செய்த பாவத்துக்கு இந்த ஜென்மத்தில் நீங்கள் பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுங்கள், காக்காவுக்கு சாதம் வையுங்கள், ஏழை குழந்தைகளுக்கு சாப்பாடு போட வேண்டும் என்று பல கோட்பாடுகள் நல்லவை வெல்லும் என்ற கோட்பாடுகளாக இருக்கின்றது. உதாரணத்துக்கு இப்போ அது வந்து நம்மளுக்கு நல்லா இருக்குது. பிரபஞ்ச சக்தி வந்து நீங்கள் நல்லதை பற்றி பேசினா நல்லது நடக்கும்ன்றது ஒரு கேட்கறதுக்கு கிளிட்டரிங்காக இருக்குது. உதாரணமாக நம்ம ஜோதிட சேனல்கள் எல்லாம் வந்து தனுசு ராசிக்கு 7.5 சனி, குரு சரியில்லை, ராகு சரியில்லை, அதனால் பிரச்சனை தான் சொல்லிட்டு 100 சேனல் சொல்லும். ஆனால் ஒரு சேனலு கிடையவே கிடையாது. தனுசு இந்த மாதிரி செமையாக பின்னுன்னு பின்னிடும், நல்லா அமோகமாக இருக்கும். கெட்டவன் கெட்டில் தொட்டவன் தொட்டில்னு எதனா கதை சொல்லிச்சானா ஒரு நாளைக்கு ஒரே நாளில் 1 லட்சம் பேர் பார்ப்பாங்க அதை. ஆக மொத்தத்தில் எனக்கு நல்லது நடக்கும்னு சொல்லிவிடு, எனக்கு கேட்கறதுக்கு நல்லா இருக்குது அவ்வளோதான் அப்படின்றதுனால அதை பார்த்துடுறாங்க உனக்கு. அந்த மாதிரி தான் வந்து இந்த பிரபஞ்ச சக்தின்றது வந்து கேட்கறதுக்கு உனக்கு வந்து நல்லா இருக்குதுன்றதுனால நம்ம அதை மைண்டில் வச்சுக்கிறோம். அது இல்லைன்னு நான் சொல்லலை, அது இருக்குது. ஆனால் நம்ம இந்த கடவுள் சக்தியும் நம்ம மனதில் வைத்து கொள்ள வேண்டும். அந்த கடவுள் சக்தி என்பது மிக சத்தியமான உண்மையாக இருக்கின்றது. ஒரு வீடு ஃபர்னிஷிங் பண்ணால், ஒரு வீடு பார்த்தா ஒரு ஃபர்னிஷிங் விஷயங்கள்லாம் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி பிரபஞ்ச சக்தி இருக்கின்றது உங்களுக்கு. ஒரு மாடுலர் கிச்சன் மாதிரி ஒரு ஜொலிக்கின்ற ஒரு விளக்குகளோடு, நல்ல சோஃபாஸ் இதோடு, நல்ல ஸ்க்ரீன்ஸோடு, உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்ல ராயல் தனங்களை வெளிப்படுத்தக்கூடியதாக, அழகாக, பார்ப்பதற்கு நன்றாக இருக்கின்றது இந்த பிரபஞ்ச சக்திகள் என்று நாம் கூறுவதெல்லாம். ஆனால் இந்த கண்ணுக்கு புலப்படாத கடக்கால் என்ற ஒரு விஷயங்கள், ஒரு சின்ன எர்த்குயிக் வந்தால் கூட அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய விஷயங்கள், இரும்பு கம்பிகள், இம்மாதிரி விஷயங்கள் கடவுள் சக்தியோடு தொடர்புடையதாக இருக்கின்றன. கடவுள் சக்தி கண்ணுக்கு தெரியாதலும் ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயமாக எப்படி இருக்குதோ அந்த மாதிரி கடக்கால், இரும்பு அதுங்கெல்லாம் இருக்குது உங்களுக்கு. பார்க்கறதுக்கு ஃபர்னிஷிங்காக இருக்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து இந்த பிரபஞ்ச சக்தி நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கச்சிடும்ன்றதெல்லாம் அப்படி இருக்குது உங்களுக்கு.
கடவுள் நேர்மை, பொதுநலம், தீங்கிழைக்காத தன்மைகளை உட்கொண்டு இருக்கின்றது. பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு கேட்டதை கொடுத்து விட்டாலும் நீங்கள் உங்களுடைய கர்மா, போன ஜென்ம கர்மா என்று எதையாவது நீங்கள் நல்லா வாழ்க்கை நடத்தின்னு இருக்கிற சமயத்தில் நடுவில் வந்து முளைக்கும். நீங்கள் வந்து உங்களுடைய கர்மா, போன ஜென்ம கர்மா என்று என்ன பண்ணோன்னா, நீங்கள் நல்ல ஒரு லைஃப்பை ரன் பண்ணிக்கிற சமயத்தில் ஏதாவது உங்களுக்கு கர்மா சரியில்லை, அது இது சரியில்லை, இது சரியில்லைன்னு உட்கொண்டு வரும். இந்த கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்கள் குழந்தை ஆரோக்கியமாக பிறக்கணும், உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்கக்கூடாது, பெரிய ஆபத்துக்கள் இருக்கக்கூடாது, நோய் நொடி இல்லாமல் இருக்கணும். அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் என்ன பண்ணோன்னா, நீங்கள் வந்து துரோகம் செய்யாத இருக்குது, நேர்மையாக இருக்கிறது, தானம் செய்கிறது, அந்த மாதிரி பூஜைகள் செய்கிறது, இதெல்லாம் கடவுளுடைய கோட்பாடுகளை எல்லாம் சேர்த்து நீங்கள் பின்பற்றும் பொழுது தான் அது வந்து உங்களுக்கு வந்து முழுமையடையக்கூடியதாக, அதாவது பிரபஞ்ச சக்தியும் நீங்கள் பயன்படுத்தி கொண்டு கடவுள் கோட்பாடுகளையும் நீங்கள் மனதில் கொண்டு செய்தால் 100% வெற்றியை நீங்கள் பெற்றுவிடுவீர்கள். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை என்று நான் கூறுகின்றேன். வெறும் பிரபஞ்ச சக்தியை மட்டும் வைத்துக்கொண்டு ஒன்றும் செய்துவிட முடியாது என்று கூறுகின்றேன். நிச்சயமாக பூஜை முறைகள் எந்த அளவுக்கு பிரபஞ்ச சக்தி உண்மையோ அந்த அளவுக்கு கடவுள் சக்தியும் உண்மையானதாக இருக்கின்றது. கர்மாவின்படி தான் எல்லாம் நடக்கின்றது என்பதும் நிச்சயமாக ஆதாரங்கள் இருக்கின்றன. ஆகவே நம்ம அந்த கடவுள் பற்றி கோட்பாடுகள் என்னெல்லாம் சொல்கிறதோ, பூஜை முறைகளாகட்டும் அல்லது உங்களுடைய சட்டத்திட்டங்கள், நீங்கள் இப்படி தான் இருக்க வேண்டும் வாழ்வில் என்ற கடவுள் சட்டத்திட்டங்கள் இருக்கின்றன, அவற்றையெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது அது முழு வெற்றியை பெறக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது நல்லவை வெல்ல, வல்லவையை நீங்கள் பயன்படுத்துங்கள் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். க்ரே கலரில் இருந்தால் நீங்கள் பண்ண வேணாம், ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் சொல்லிட்டு இருந்தால் மட்டும் பண்ணால் போதும். தேங்க்யூ ஆல்.